அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முற்றிலுமே வித்தியாசமான ரெசிபி தான். கொண்டக்கடலையை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது நான் ரொட்டிக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிஸ்கெட்டு, சூப்பராக இருக்குது. கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஊற வச்சாச்சு. இப்போ எடுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு மிளகாயை போட்டிருக்கேன், 2 இஞ்சி துண்டை போட்டிருக்கேன். இப்போ கொண்டக்கடலையை அதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். திருப்பி ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சா போகிறோம். ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச மாவை எடுத்து, கொண்டக்கடலை மாவை எடுத்து இந்த பிளேட்டில் முழுவதும் வச்சிடணும். நல்லாயிருக்கும். இதில் கொட்டுறப்பவே நல்ல மனம், இஞ்சி இதெல்லாம் போட்டது நல்ல மணமாக இருந்துச்சு கொண்டக்கடலை மாவு. இப்போ எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நல்லா இந்த கரண்டியிலையே இப்படி இழுத்து விடலாம். இழுத்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை தூக்கி நம்ம அதில் உள்ளே வச்சிடணும். ஆவியில் வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். திருப்பி எடுத்து பார்க்கலாம். இப்போ குத்தி பார்க்கலாம் ஸ்போர்க் வச்சு. பாருங்கள் ஒட்டலை, வெந்துருச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு ஆறட்டும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இன்னும் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வேகுது. ஆவியில் வெந்தது சூப்பராக வெந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது. கட் பண்ணுறப்ப அவ்வளோ மனம், இஞ்சி மனம் நல்லா இருக்குது. சும்மாவே எடுத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க செஞ்சு வச்சோம்னா. குழம்புக்கு கிரேவி முன்னாலேயே திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த பிஸ்கெட்டை நம்ம எடுத்து ஒன்றா வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் வெந்து வச்சுட்டோம் பாருங்கள். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. ஒன்றா எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குற போதே எவ்வளவு சூப்பராக பிஸ்கெட்டு போலையே இருக்குது பாருங்கள். கொண்டக்கடலை ரொம்ப சத்தானது. திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டாச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சு அதை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம். கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரையும், தக்காளி இதெல்லாம் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அடித்த அந்த ஜாரில் இருந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பச்சை வாடை இருக்குது. இன்னும் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த முந்திரியை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலக்கி இதில் விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்க்குற போதே கிரேவி அருமையாக இருக்குது. மூடி வச்சிடலாம். நல்லா பாருங்கள் கொதிக்குது, சூப்பராக கொதிக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை இதில் போட்டுடலாம். எல்லா பிஸ்கெட்டையும் சூப்பராக எடுத்து கிரேவியில் சாப்பிட்றப்ப பிஸ்கெட்டே எல்லாமே போட்டிருக்கோம். இதில் கிரேவியில் இருக்கிறப்ப தனியாகவே சாப்பிட்லாம் போல், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். திருப்பி மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் இந்த வெந்துருச்சு. திருப்பி விடலாம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். எல்லாத்தையும் இதை போல் திருப்பி விடணும். பார்க்குற போதே நல்லா இருக்குங்க. கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. வாசமும் கலரும்
கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.